வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம்மில் பார்ட் 2 வீடியோ டைப் 6லேருந்து டைப் 10 வரையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோட கண்டினியூஷன் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூ கிடைக்கும். டைப் 6ல் ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 எண்களின் மீபோவா 11, மீசிமா 7700 மற்றும் ஒரு எண் 275 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எல்சிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எல்சிஎம் ஈக்குவல் டு 7700, ஹச்சிசிஎஃப் என்ன சொல்லியிருக்காங்க 11ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு எண் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, ஃபஸ்ட் நம்பர்னு நம்ம அதை எடுத்துட்டோம்னா அது 275ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன, செகண்ட் நம்பர் இஸ்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா நம்ம ஃபார்முலா வந்து எழுதணும். இரு எண்களின் பெருக்கல் பலனுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். ஸோ ஃபஸ்ட் நம்பருக்கு பதிலாக 275ன்னு போட்டுட்டோம், செகண்ட் நம்பர் தெரியாது, ஸோ அதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ எல்சிஎம் வேல்யூ கொடுத்துருக்காங்க 7700, ஹச்சிசிஎஃப் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ ஃபார்முலா படியே நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும் இல்லையா, செகண்ட் நம்பர் மட்டும்தான் வேணும். ஸோ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இங்கே மல்டிப்ளேயில் இருக்க 275 உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் போகிறப்ப என்னாகும், டிவைடில் போகும். அப்போ 7700 இன்ட்டு 11 டிவைடட் 275 போட்டிங்கன்னா என்ன வரும் ஆன்சர், இதை கேன்சல் பண்ணால் 308ன்னு வரும். அப்போ இன்னொரு எண் என்ன நம்மளுக்கு 308. அப்போ ஒரு நம்பர் நம்மளுக்கு வந்து 275, செகண்ட் நம்பர் என்ன 308. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரி, இதே டைப் 6ல் செகண்ட் சம் ஒன்று பார்க்கலாம். 2 எண்களின் பெருக்கல் பலன் 1600, அவற்றின் ஹச்சிசிஎஃப் 5 எண்ணில் எல்சிஎம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2 நம்பர்ஸோட மல்டிப்ளை வேல்யூ கொடுத்துட்டாங்க 1600ன்னு. அவற்றின் ஹச்சிசிஎஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 5ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன, எல்சிஎம் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் எப்போவும் மாதிரி ஃபார்முலாவை வந்து எழுதுகிறோம். ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். ஸோ ஃபார்முலா படி இது ரெண்டோட பெருக்கல் பலன் வேல்யூ 1600ன்னு போட்டுட்டோம். எல்சிஎம் நம்மளுக்கு கேட்டிருக்கனால எல்சிஎம் வேல்யூ தெரியாதுங்கிறனால அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஹச்சிசிஎஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, எக்ஸ் மட்டும் வேணுங்கிறனால எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு 1600 டிவைடட் பை 5 போட்டோன்னா நம்மளுக்கான ஆன்சர் 320. ஸோ டைப் 6ல் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். அதாவது இரு எண்களின் பெருக்கல் பலன் கொடுத்து ஒன்று எல்சிஎம் வேல்யூ கேட்கலாம், இல்லை ஹச்சிசிஎஃப் வேல்யூ கேட்கலாம். எது கேட்டிருந்தாலும் நீங்கள் ஃபார்முலாவில் என்ன வேல்யூ கேட்டிருக்காங்களோ அதை தெரியாத வேல்யூவை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துருக்க ஃபார்முலா படி அதுக்கு உள்ள வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ டைப் 7 பார்க்கலாம். ஸோ டைப் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ மெத்தடு. ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 எண்களின் விகிதமானது 5:11 மற்றும் அவற்றின் ஹச்சிசிஎஃப் 13 எனில் அந்த எண்களை காண்க. ஸோ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, விகிதம் ரேஷியோவில் ஃபஸ்ட்டு நம்பர் 15:11 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இது ஃபஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பரோட ரேஷியோ. அவற்றின் ஹச்சிசிஎஃப் என்ன சொல்லியிருக்காங்க 13ன்னு சொல்லிட்டாங்க. அந்த எண்கள் என்னன்னு தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த எண்கள் தெரியாது அப்படின்னா அதை வந்து எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்க போகிறோம். அப்போ ரேஷியோ பக்கத்தில் 15x 11xன்னு போட்டிங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக ஹச்சிசிஎஃப் வேல்யூ வந்து நீங்கள் போடணும். எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 13ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும், 195 வரும். இங்கே என்னென்னா 143. ஸோ அந்த எண்கள் என்ன 195, 143 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ டைப் 7ல் இதே மாதிரி ரேஷியோவில் செகண்ட் சம் பார்க்கலாம். 2 எண்களின் விகிதம் 6:7 மற்றும் அவைகளின் எல்சிஎம் 420 எனில் அவ்விரு எண்களின் ஹச்சிசிஎஃப் என்ன மற்றும் அவ்விரு எண்களில் சிறிய எண்ணை காண்க. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரேஷியோவில், அந்த எண்கள் 6:7ன்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 420ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, இந்த ரெண்டு வேல்யூஸில் 2 நம்பர்ஸில் எது வந்து ஸ்மால் நம்பர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், தெரியாத நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவோமா, அப்போ 6x 7xன்னு போட்டுட்டோம். இப்போ இது ரெண்டின் பெருக்கல் பலன் என்ன, நம்மளுக்கு 42ன்னு கிடச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, 2 எண்களின் பெருக்கல் பலன் 42 கிடச்சிருச்சு. எல்சிஎம் 420ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஹச்சிசிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, மேலே நான் உங்களுக்கு நோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பேன், அதை நான் சொல்லலை, மிஸ் பண்ணிட்டேன், அதை பார்த்துக்கோங்க. நோட்டில் என்னென்னா எல்சிஎம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்னென்னா எல்சிஎம் ஈக்குவல் டு ஹச்சிசிஎஃப் இன்ட்டு விகிதத்தோட பெருக்கல் பலன். அதாவது அவ்விரு எண்களின் பெருக்கல் பலன் தான் ரேஷியோவில் நம்ம கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி நம்ம கீழே அப்ளை பண்ணுவோம். எல்சிஎம்க்கு பதிலாக என்ன போடணும், 420 போட்டுட்டோம்.
ஹச்சிசிஎஃப் வேல்யூ தெரியாதுங்கிறனால எக்ஸ்ன்னு போட்டுட்டோம். ஸோ அவ்விரு எண்களின் பெருக்கல் பலன் என்ன 42ன்னு போட்டுட்டோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், எக்ஸ் மட்டும் வேணுங்கிறனால எக்ஸை இந்த பக்கம் மட்டும் வச்சுட்டு 420 டிவைடட் இங்கிட்ட மல்டிப்ளேயில் இருக்கிறது இந்த பக்கம் போகிறப்போ உங்களுக்கு டிவைட் ஆகுமா, அப்போ 420 டிவைடட் 42 போட்டோன்னா நம்மளுக்கான ஆன்சர் என்ன 10. ஸோ நம்மளுக்கு ஹச்சிசிஎஃப் வேல்யூ 10ன்னு கிடச்சிருச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, ஃபஸ்ட்டு மேலே பார்த்த அதே சம் மெத்தட் தான். இப்போ 6x 6 7x தான் இல்லையா கொஸ்டின். அப்போ எக்ஸ் இருக்க வேல்யூக்கு பதிலாக நம்ம 10ன்னு போடுறோம். அதுக்கப்புறம் 6 × 10னா 60, 7 × 10னா 17 வரும். நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, சிறிய எண் தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ நமக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60. டைப் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா மெத்தடு. ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, a³ - 1, a² - 1 இதோட ஹச்சிசிஎஃப் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, a³ - b³ ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா. அப்போ நம்ம ஏக்கு பதிலாக ஏன்னு வேல்யூ எடுத்துக்க போகிறோம், பிக்கு பதிலாக 1ன்னு வேல்யூ எடுத்துக்க போகிறோம். ஸோ a³ - b³ ஃபார்முலா என்ன, a - b × a² + ab + b² தான் இதுக்கான ஃபார்முலா. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இங்கே கொடுத்துருக்க ஃபார்முலாவில் பதிலாக ஏங்கிற வேல்யூவும் பிக்கு பதிலாக 1ங்கிற வேல்யூவும் அப்ளை பண்ணிட்டோம். இங்கே a²ங்கிறனால ஏயோட வேல்யூ ஏங்கிறனால a² போட்டுக்க போகிறோம். ஸோ a × b, a × 1 போட்டால் a தானே வரும். ஸோ a × 1 வந்து ஏன்னு போட்டோம். அடுத்து b² 1 இல்லையா, 1 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் 1. ஸோ இப்போ இது இந்த ஃபார்முலா வந்து நம்ம வந்து எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், a³ - 1க்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், a² - 1 வந்து அதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படி ஃபார்மேட்டில் நமக்கு இருக்குது, a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ இதோட ஃபார்முலா என்ன, a + b × a - b. ஸோ வந்து இந்த ஃபார்முலா படி ஏக்கு பதிலாக ஏங்கிற வேல்யூவையும் பிக்கு பதிலாக 1ங்கிற வேல்யூவையும் நம்ம அப்ளை பண்ணோன்னா a + 1 a - 1ன்னு வந்துருமா இங்கே இருக்க ஃபார்முலாக்கு. ஸோ இது ரெண்டுலையுமே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹச்சிசிஎஃப்ங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார்முலா 1க்கு கண்டுபிடிச்ச ஆன்சரையும் ஃபார்முலா 2க்கு கண்டுபிடிச்ச ஆன்சரையும் வச்சு எது காமனாக இருக்கோ அதுதானே ஹச்சிசிஎஃப். அப்போ என்ன பண்ணணும், ஃபார்முலா 1 என்ன, a - 1 × a² + a + 1. ஃபார்முலா 2ல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், a + 1 × a - 1. ஸோ இது ரெண்டுலையும் நம்மளுக்கு எது காமனாக இருக்குது, a - 1ங்கிறது காமனாக இருக்கா. அப்போ நம்மளுக்கான ஹச்சிசிஎஃப் என்ன, a - 1. ஸோ நீங்கள் அல்ஜிப்ரா மெத்தடை இப்படி தான் ஒரு ஃபார்முலா அவங்க வந்து ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை எக்ஸ்பெண்ட் பண்ணி அதுக்குள்ள வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி வேறு ஆன்சர்லேருந்து என்ன கேட்குறாங்க, நம்மளுக்கு ஹச்சிசிஎஃப் கேட்டிருந்தா காமனான வேல்யூ, இல்லை எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா எல்லா வேல்யூஸையும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க x³ - 27, x - 3/3, x² - 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டெப் 1ல் இதுக்கு மட்டும் சால்வ் பண்ணுவோமா, x³ - 27 எடுத்துட்டு இதை வந்து நம்ம என்ன ஃபார்மேட்டில் அரேஞ்ச் பண்ணலாம், க்யூப் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதை a³ இது -b³ நம்ம வச்சுக்கலாமா. அப்போ b³ 27 நம்ம எப்படி க்யூபாக எழுத முடியும், 3/3 27 இல்லையா. ஸோ இது எப்படி அமைஞ்சிருச்சு, நம்மளுக்கு a³ - b³ ஃபார்மேட்டில் அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இது a³ - b³ ஃபார்முலா என்ன, a - b × a² + ab + b² தானே அதோட ஃபார்முலா. ஸோ வந்து நம்மளுக்கு x³ - 3³ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏக்கு பதிலாக என்ன வேல்யூ எடுத்துக்க போகிறீங்க, எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், பிக்கு பதிலாக 3ன்னு எடுத்துக்க போகிறீங்க. இந்த நம்பர்ஸை வந்து இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு அப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும், x - 3 × x² + 3x + 9ன்னு ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு நமக்கு கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, x - 3/3 இது வந்து செகண்டாக எடுத்துகிட்டு இதை சால்வ் பண்ணுவோமா, x - 3/3. ஸோ நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கிட்டா கூட நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதை எக்ஸ்பெண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து என்ன இதெல்லாம் காமனாக தான் வரும். அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம், ஸ்டெப் 3க்கான ஃபார்முலா x² - 9. ஸோ இதை நம்ம எப்படி பிரித்து எழுதிக்கலாம், x² - 3² வேல்யூ 9 இல்லையா. இப்போ இதுக்கான ஃபார்முலா எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதணும்னா a + b a - bன்னு கிடைக்கும். இப்போ ஏக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்ன்னு போடணும், பிக்கு பதிலாக 3ன்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கான ஆன்சர் என்ன, x + 3 + x - 3ன்னு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு எல்சிஎம் கேட்டிருக்கனால ஃபார்முலா 1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், x - 3 × x² + 3x + 9. ஃபார்முலா 2க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், x - 3/3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து தேர்ட் ஃபார்முலாக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், x + 3 - x - 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது தேர்ட் ஃபார்முலா இல்லையா. இப்போ இது 3லையும் நம்ம பார்க்குறோம், x - 3ங்கிறது 3 ஃபார்முலாலையும் இருக்குது.
ஆனால் பவரில் எந்த வேல்யூ நம்மளுக்கு அதிகமாக இருக்குது? எக்ஸ் மைனஸ் த்ரீ பவர் த்ரீ தானே இருக்குது. இங்கேயும் எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் த்ரீ, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் த்ரீ. ஆனால் நம்மளுக்கு எல்சிஎம்ங்கிறப்ப பவர் வேல்யூ அதிகமாக இருக்கிறத தான் நம்ம எடுக்கணும். ஹச்சிசிஎஃபாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? பவர் வேல்யூவில் எது கம்மியாக இருக்கோ அந்த வேல்யூவை தான் ஹச்சிசிஎஃப்க்கு எடுக்கணும். நம்மளுக்கு கொஸ்டின் எல்சிஎம் கேட்டிருக்கனால நம்ம பவரில் அதிகமாக இருக்கிறது தான் நம்ம எடுக்கணும். எக்ஸ் மைனஸ் த்ரீ பவர் த்ரீனா நமக்கு வந்து ஹையஸ்ட் நம்பர், ஸோ அதை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது என்னென்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் 9 இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எழுதிட்டோம், இங்கே இருக்கிறதையும் நம்ம இங்கே எழுதிட்டோம். ஸோ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஸோ தேர்ட் சம் பார்க்கலாம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கொடுத்துட்டு ஹச்சிசிஎஃப் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஃபார்மேட்ஸ் உங்களுக்கு, அதாவது ஒரு கியூப் கொடுத்து பக்கத்தில் ஸ்கொயர்டு கேட்டு அது மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ஆன்சர் எப்போவுமே உங்களுக்கு என்ன வரும்? பக்கத்தில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நார்மலாக எழுதுனா அதுதான் ஆன்சர். எக்ஸ் ப்ளஸ் ஒய் மேலே பவரில் எந்த வேல்யூவும் போடாமல் அதை எப்படி எழுதுறீங்களோ அதுதான் ஆன்சர். ஸோ இந்த ஃபார்மேட்டில் பக்கத்தில் கம்பல்சரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு இருந்தால் மட்டும் இந்த ஷார்ட்கட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பவர் 4 மைனஸ் ப்ளஸ் ஒய் 4 கொடுத்துட்டு பக்கத்தில் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஹச்சிசிஎஃப் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இதுக்கான ஆன்சர் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இதுதான் ஆன்சர் வரும். பவரில் இருக்க வேல்யூ நீங்கள் போடக்கூடாது. ஃபார்முலா மெத்தடில் போடலாம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு, அதுக்கான ஃபார்முலா மெத்தடில் நம்ம அப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் 3x ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் 3xy ஸ்கொயர்டு. ஸோ அதுக்கடுத்து எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். அவங்க நம்ம ஏ மைனஸ் பின்னு படிச்சிருப்போம். ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் எக்ஸ் கொடுத்துருக்கனால ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக ஒய்ன்னு நம்மளே நினச்சிட்டு அந்த ஃபார்முலா படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் ஹச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டுலேயும் நம்மளுக்கு காமனாக என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு, இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய், இது ரெண்டும் தானே காமனாக இருக்குது. இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு, இங்கேயும் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஹச்சிசிஎஃப்னா பவரில் நம்மளுக்கு சின்ன வேல்யூவாக இருக்கும். ஆன்சர் என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் போவேன்னா உங்களுக்கு கொஸ்டினில் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு கொடுத்து ஹச்சிசிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா பக்கத்தில் என்ன வேல்யூ சொல்லியிருக்காங்களோ அது பவர் இல்லாமல் எழுதுனீங்கன்னா அதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ டைப் 9ல் ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். பேர் மெத்தட் சம்ஸு. 40 முதல் 100 வரையுள்ள எண்களில் எத்தனை எண் ஜோடிகளின் ஹச்சிசிஎஃப் 15ஆக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில்? 40 to 100ல் எத்தனை நம்பர் ஹச்சிசிஎஃப் 15 வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா டைரெக்டாக 15th டேபிளை எழுதலாம். 15 1s are 15, 15 2s are 30, 15 3s are 45, 15 4s are 60, 15 5s are 75, 15 6s are 90. ஸோ இப்படி 15 டேபிள்ஸ் நம்ம எழுதிட்டோம். இதுக்கு அடுத்து என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? எத்தனை எண் ஜோடிகள் ஹச்சிசிஎஃப் 15ஆக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 40லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எதுலேருந்து எடுக்கணும்? இங்கே ஆன்சரில் 45லேருந்து எடுத்தால் போதுமா? 45லேருந்து 90 வரையும் எடுத்தால் போதும். நம்ம 15 × 70 போட்டால் அது 3 டிஜிட்டாக போயிடும். 90க்குள்ளே உங்களுக்கு 100க்குள்ளே வராது இல்லையா? 100 தாண்டி போயிடும். அப்போ நீங்கள் இந்த 4 வேல்யூவை தான் எடுக்கணும். இந்த 4 பேர்ஸ் சேர்க்க முடியும்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம பேர் சேர்க்குறதுல அதோட ஹச்சிசிஎஃப் எப்படி இருக்கணும்? 15 தான் இருக்கணும். ஸோ நம்ம எந்தெந்த பேர் எடுக்கலாம்? 45 ஃபஸ்ட்டு எடுத்துட்டா 45, 16 ஒரு பேரும், 45, 75ங்கிறத ஒரு பேரும், 45, 90ங்கிறத ஒரு பேரும் எடுக்கணும். எழுதிட்டேன் இப்படி. அதுக்கடுத்து 60 எடுத்திங்கன்னா 60 × 60, 75 ஒரு பேரு, 60 × 90ங்கிறது ஒரு பேராக எழுதியாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணோம்? 75 × 75, 90ங்கிறத ஒரு பேராக எழுதிட்டேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே பேருன்னு சொல்லி நம்ம 6ன்னு போட முடியாது. ஸோ நம்மளுக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஹச்சிசிஎஃப் வந்து 15ஆக இருக்கணும். அப்போ நம்மளுக்கு ஹச்சிசிஎஃப் எப்படி 15ஆக வர மாதிரி 3 பேர் தான் இருக்குது. அது என்னென்ன? 45, 60, 60, 75, 75, 90. இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஹச்சிசிஎஃப் எடுத்திங்கன்னா அதுக்கான ஹச்சிசிஎஃப் எப்படி இருக்கும்? 15 தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எத்தனை பேர் கிடச்சிருக்கு? 3 பேர். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ டைப் 10ல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் மெத்தட் 1 எப்படி உங்களுக்கு பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன்னா உங்களுக்கு மீதி 2 தரும், மீதி 3 தரும் அப்படிங்கிற மாதிரி மீதிங்கிற வார்த்தை உங்களுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைப்பான கொஸ்டினுக்கு நான் போடுற மெத்தடு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 9, 12 வகுப்படும் போது 2 தரும் மிக சிறிய எண்ணை காண்க அப்படிங்கிறாங்க.
ஸோ என்ன கொஸ்டின் இந்த இடத்துல மீதிங்கிற வேர்டை விட்டுட்டேன் நான். ஸோ வகுப்படும் போது மீதி 2ஐ தரும் மிக சிறிய எண்ணை காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ மிக சிறியங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா எல்சிஎம் தான் அர்த்தம். நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் நார்மல் மெத்தட் கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் என்ன 504ன்னு கிடச்சிருச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் உங்களுக்கு வெரி இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. என்ன பண்ணணும்னா மீதி 2ஐ தரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனும் வச்சுருப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ஸோ இதுதானு வேகமாக ஆன்சர் பண்ணிங்கன்னா அது தப்பாக போயிடும். ஸோ என்ன பண்ணணும், கொஸ்டினில் மீதி 2ஐ தரும்னு சொல்லியிருக்காங்களா, வர ஆன்சரோட இந்த கொடுத்துருக்க எத்தனை மீதிங்கிற வேல்யூ சொல்லியிருக்காங்களோ அதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கான ஆன்சர். இப்போ 504ஓட ப்ளஸ் மீதி 2ங்கிறனால அதையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கான ஆன்சர் 506ன்னு கிடைக்கும். ஸோ டைப் 10ல் செகண்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12, 15, 20, 27 ஆகிய எண்கள் மீதி இன்றி வகுக்கக்கூடிய மிக சிறிய எண். ஸோ நம்மளுக்கான கீ பாயிண்ட் என்ன, மிக சிறியன்னு வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, மீதி இன்றி. ஸோ மீதியே இல்லையா, 0வா மீதி. ஸோ என்ன பண்ணணும், நம்ம கடைசியில் எந்த ஸ்டெப்லையும் நம்ம மீதிங்கிற அந்த வேல்யூவை அடிஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ நம்ம எப்பவும் போல் எல்சிஎம் கண்டுபிடிச்சா வர ஆன்சர் தானே இதுக்கான ஆன்சராக இருக்கும். அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா இதுக்கான ஆன்சர் என்ன வரும், 540. ஸோ டைப் 10ல் உங்களுக்கு செகண்ட் மெத்தட் எப்படின்னா, ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட ப்ளஸ் 9ஐ கூட்டினால் இல்லை 10ஐ கூட்டினால் வர ஆன்சர் மீதி இன்றி வகுப்படும் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் கொஸ்டின் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைப்பான கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, எந்த மிக சிறிய எண்ணுடன் 9ஐ கூட்டினால் கிடைக்கும் எண் 24, 32, 36, 54இல் மீதி இன்றி வகுப்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கான கீ பாயிண்ட் என்ன, மிக சிறியன்னு வந்துச்சுன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அதோட 9 கூட்டுனா நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ்லாம் மீதி இன்றி வகுப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பக்கத்தில் நோட்டுன்னு கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ப்ளஸ் அதாவது கூட்டினால் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் பண்ணணும். இப்போ மைனஸ் கொடுத்துருந்தா ப்ளஸ் பண்ணணும், மல்டிப்ளை கொடுத்துருந்தாங்கன்னா டிவைட் பண்ணணும், டிவைட் கொடுத்துருந்தாங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெப்பை மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சம் ஈஸியாக சால்வ் ஆகாது. ஸோ என்ன பண்ணணும், கொஸ்டினில் ப்ளஸ் கொடுத்துருந்தா நீங்கள் ஆன்சர் மைனஸ் பண்ணணும், கொஸ்டினில் மைனஸ் கொடுத்துருந்தா நீங்கள் ப்ளஸ் பண்ணணும், மல்டிப்ளை கொடுத்துருந்தா டிவைட் பண்ணணும், டிவைட் கொடுத்துருந்தா மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கு மிக சிறியங்கிறனால எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எப்போவும் மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்ன வரும், 864ன்னு வரும். ஸோ ஸ்டெப் செகண்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 9ஐ கூட்டினால்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் அடிஷன் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே வந்திருக்க ஆன்சரோட அந்த 9ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ -9 பண்ணிட்டோன்னா நம்மளுக்கான ஆன்சர் என்ன, 855 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதே மாதிரி தான் செகண்ட் கொஸ்டினும், எந்த எண்ணை மும்மடங்காக மாற்றும் பொழுது 12, 15, 18, 24 மீதி இன்றி வகுப்படும். ஸோ மும்மடங்கு ஆகும்போது, மடங்குனா உங்களுக்கு என்ன, மல்டிப்ளை தானே. அப்போ மும்மடங்குனா 3x மாற்றும் பொழுது இந்த வேல்யூ வகுப்படும்னு கேட்குறாங்க. நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 360ன்னு உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ மும்மடங்கு ஆகும்போது மல்டிப்ளேயில் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும் இல்லையா. அப்போ 360 டிவைடட் 3 போட்டோன்னா இதை கேன்சல் பண்ணால் 120ன்னு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். 2497உடன் எந்த எண்ணை கூட்டினால் அது 3, 4, 5, 6 மீதி இன்றி வகுப்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எப்பவும் போல் கொடுத்துருக்க வேல்யூக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா எல்சிஎம் வேல்யூ 16 வந்துடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் 2ல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நம்பரில் வந்த ஆன்சரை வச்சு நீங்கள் டிவைட் பண்ணணும். இங்கே நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருந்தாங்க, 2497. எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சது என்ன, 60. ஸோ இந்த 60ஆல் இந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணோம்னா 460 240 போட்டுட்டு பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும், 249லேருந்து 240 மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும், 9 இருக்குமா, 9 போட்டாச்சு. ஸோ இங்கே இருக்க 7ஐ இங்கே நம்ம கீழே இறக்கணுன்னா என்ன ஆகும், 97ன்னு வந்துடும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், 97ல் நம்மளுக்கு எத்தனை 60 இருக்கோ, ஒரு 60 தானே. அப்போ 1 போட்டுட்டு இங்கே 60 போட்டோன்னா இதுலேருந்து இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 37ன்னு வந்துடும். ஸோ ஸ்டெப் 1ல் உங்களுக்கு 16 வந்திருக்கு, ஸ்டெப் 2ல் 37ன்னு வந்திருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டினில் கூட்டினால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணுமா. அப்போ வந்திருக்க ஆன்சர் இங்கே 60ஐயும் இந்த 37ஐயும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 23ன்னு வரும். ஸோ அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.
இப்போ டைப் 10லேயே தேர்ட் மெத்தட் எப்படின்னா, ஒரு மிகப்பெரிய 4 இலக்க எண் 5 இலக்க எண்ணுடன் இதை கழித்தால் அப்படிங்கிற மாதிரி இலக்க எண்கள் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதுதான் கொடுத்துருக்கேன். இப்போ மிகப்பெரிய 4 இலக்கன்னா என்ன உங்களுக்கு 9999 இல்லையா? இது கூட நம்ம ஒன்று போட்டால் என்ன ஆயிரும், நம்மளுக்கு 10,000 கிடைச்சிருமா? அப்போ இது 5 டிஜிட் நம்பராக நம்மளுக்கு மாறிடுமா? ஸோ நம்மளுக்கு மிகப்பெரிய 4 இலக்க எண்ணுன்னா 9999 தான். இதே மாதிரி மிக சிறிய 4 இலக்க என்னென்ன 1000ன்னு வரும். ஸோ இதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் அது 3 டிஜிட்டாக மாறிடுமா? அப்போ நம்மளுக்கு மிக சிறிய 4 இலக்க எண்ணுனா 1000 தான் வரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 48, 60, 64 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் 4 இலக்க மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க வேல்யூக்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா வர ஆன்சர் என்ன 960. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம். என்ன சொல்லியிருக்காங்க, 48, 60, 64 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் 4 இலக்க எண் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்பரால் நம்ம இந்த நம்பரை டிவைட் பண்ணால் மீதி வரும். ஸோ இது இதுக்கான ஆன்சர் இல்லை. அப்போ நம்ம எந்த நம்பரால் மிகப்பெரிய எண்ணால் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு மீதி வராதுன்னு கண்டுபிடிக்கணும். அதை ஸ்டெப் 2ல் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போமா? ஸோ ஸ்டெப் 2 நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம 4 டிஜிட் நம்பர் என்ன, மிகப்பெரிய 4 டிஜிட் நம்பர் வந்து 9999 போட்டாச்சு. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துருச்சு, எல்சிஎம்மில் 960ன்னு வந்துச்சு. ஸோ அந்த மிகப்பெரிய 4 இலக்க என்ன 960 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 10 டைம்ஸ் 9600ன்னு கிடைக்கும். ஸோ பேலன்ஸ் என்ன வரும், 399. இப்போ இந்த வந்திருக்க வேல்யூவை நீங்கள் மிகப்பெரிய 4 இலக்க எண்ணில் போய் மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்போ என்ன பண்ணணும், மிகப்பெரிய 4 இலக்க எண் 9999 மைனஸ் உங்களுக்கு மீதி என்ன கிடைச்சிருக்கு 399. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 9600ன்னு வரும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ மெத்தட் 4ல் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். அது நீங்கள் எல்சிஎம்ஆ இல்லை ஹச்சிசிஎஃப்ஆன்னு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 நிமிட இடைவேளையில் மணி ஒலிக்கிறது. அனைத்து மணிகளும் 5 AM ஒன்றாக அடித்தால் இதே போன்று மீண்டும் எத்தனை மணிக்கு ஒன்றாக அடிக்கும்? ஸோ கிளாக் சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 5 AM அடிச்சிருச்சாமா, மீண்டும் எப்போது ஒன்றாக அடிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கொடுத்துருக்குது இந்த மாதிரி ஒன்றாக சேர்ந்து அப்படின்னு வந்துச்சுனாவே அது எல்சிஎம் தான். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன, ஒரே நேரத்தில் ஒன்றாக சேர்ந்து இந்த மாதிரின்னு வந்துச்சுன்னா அது எல்சிஎம் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 20 நிமிடம் கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் நிமிடம் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ வர ஆன்சரும் உங்களுக்கு நிமிடத்தில் தான் வரும். ஸோ நம்மளுக்கான ஆன்சர் 120 நிமிடம். இதை நம்மளுக்கு டைமில் கன்வெர்ட் பண்ணியும் ஆப்ஷனில் கொடுத்துருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, 60 நிமிடம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன 1 மணி நேரம் இல்லையா? அப்போ 120 நிமிடம் அப்படிங்கிறது 2 மணி நேரம். ஸோ நம்மளுக்கான ஆன்சர் என்ன 2 hours. ஒன்று நீங்கள் இந்த மெத்தடில் சால்வ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு. அப்படி இல்லைன்னா வந்திருக்க ஆன்சரோட 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ நிமிடம், 60 நிமிடம் இல்லையா? ஸோ 60 டிவைடு 120 டிவைடட் 60 போட்டிங்கன்னா இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கான ஆன்சருக்கு என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். அப்போ 5 மணிக்கு ஒன்றா ஒழிச்சிச்சுன்னா இன்னும் 2 மணி நேரம் சேர்த்து எப்போ ஒழிக்கும், மீண்டும் 7 மணிக்கு ஒன்றாக ஒழிக்கும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். 36 லிட்டர் 48 லிட்டர் மற்றும் 60 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பீப்பாய்களில் உள்ளவற்றை காலியாக்க தேவைப்படும் மிகப்பெரிய கொள்ளளவு கொண்ட பீப்பாய் ஒவ்வொன்றையும் எத்தனை முறை காலியாக்கும்? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கேனுன்னு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம், எடுத்துப்போம், ஒரு கேனுன்னு நம்ம நினச்சிப்போம். இப்போ இந்த கேனில் 36 லிட்டர் இருக்காமா, இன்னொரு கேனில் 48 லிட்டர் இருக்குது, இன்னொரு கேனில் 60 லிட்டர் இருக்குது. ஸோ கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க, மிகப்பெரிய கொள்ளளவு கொண்ட பீப்பாய் ஒவ்வொன்றையும் எத்தனை முறை காலியாக்கும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், மிகப்பெரியன்னு வார்த்தை வந்துச்சுன்னா இதுதான் நம்மளுக்கான கீ பாயிண்ட். இப்படி வந்துச்சுன்னா அதை நம்ம ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். இருக்க வேல்யூக்கு நீங்கள் ஹச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். அப்படி ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சா 12ன்னு வரும். சில பேர் மறந்த வாக்கில் இது எல்சிஎம்னு கண்டுபிடிச்சிங்கன்னா 720ன்னு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் தப்பாக போயிடும். ஸோ இந்த இடம் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்து அதை நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஹச்சிசிஎஃப் என்ன கிடச்சிருச்சு, 12ன்னு கிடச்சிருச்சா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், ஒரு லிட்டரையும் இந்த 12ஆல் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ டைம் வந்து அது காலியாகும்னு தெரிஞ்சிருமா? அப்போ 36 லிட்டர் டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா 3 டைம் வந்து அதை காலி பண்ணலாம். அதுக்கடுத்து 48 டிவைட் 12 போட்டிங்கன்னா 4 டைம், 60 டிவைட் 12 போட்டால் 5 டைம்னு கிடச்சிரும். ஸோ நம்மளுக்கான ஆன்சர் என்ன, 3, 4, 5, 6 தான் நம்மளுக்கான ஆன்சர்.
அதுக்கடுத்து உங்களுக்கு கீ பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன வேர்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அது எல்சிஎம் டேர்ம்னு எடுத்துக்கலாம், இல்லை என்ன வேர்ட்ஸ் இருந்தால் அது ஹச்சிசிஎஃப்னு எடுத்துக்கிறாங்கள மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்றாக சேர்ந்து, ஒன்றாக ஒரே நேரத்தில் கிளம்பி, இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்சிஎம்னு நீங்கள் எடுத்துக்கணும். இல்லை மிகப்பெரிய, சமமாக பிரித்தால், இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அது ஹச்சிசிஎஃப் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டைப் 6லேருந்து டைப் 10 வரையும் கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹோம்ஒர்க்கில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். நான் நடத்தின மாடலில் தான், சேம் மாடல், உங்களுக்கு நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த சம்க்கான ஆன்சரை சால்வ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்காங்கன்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.